நம் கண்களை மூடி சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போமாக. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த புதிய மாதத்தினுடைய அதிகால வேளையில உங்க சமூகத்திலே எங்களை கொண்டு வர தேவரே நீர் எங்களுக்கு சித்தம் கொண்டு எங்களுக்கு இந்த நாளிலே சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உமை நன்றியோடு கூட நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்தவர், கடந்த மாதம் எல்லாம் எங்களோடு கூட இருந்து காத்தவர், இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக உமை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதித்து பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இருப்பதாக எங்களுக்குள்ளே கர்த்தாவே பரிசுத்தத்தை கர்த்தாவே விளைவிக்க செய்கிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமது சத்தத்தை எங்களுக்கு இந்த காலவெளியில தொனிக்க செய்யும். உன்னதத்தின் சத்தம் எங்களுக்கு வரும்பொழுது அது சாதாரண வார்த்தை அல்ல, எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாகும். நாங்கள் கர்த்தாவே உமது பாதையில நடக்க எங்களுக்கு ஆண்டவரே அது ஒரு வழிகாட்டியாகவும் இந்த உலகத்தின் கேடுபாடுகளுக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறபடி நான் உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நாங்கள் சத்தத்தை கேட்டு கிருபைத்தார் ஒரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் தெய்வீக சமாதானத்தோடு இந்த மாதத்தில் உமது வாக்குத்தத்தத்துடைய நன்மைகளை பெற்றவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதித்து இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தில் தெய்வம் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே நம்மை நடத்துவார். அப்ப தேவனுடைய வசனமாகிய தம் வசனத்தை சொல்லுகிற பொழுது வார்த்தையாய் வந்தாலும் அவற்றிலே அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக குறிப்பிடுகிற அந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். அவர் அதை நிறைவேற்றுவதற்கு சில பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர் கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தத்தினுடைய இருக்கிற நன்மைகள் அவர் நமக்கு செய்து நம்மளை மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72 அதிகாரம் 12-13 விதமாய் சொல்லுகிறது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இந்த மாதத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்விதமாய் இருக்கிறது என்றால், உதவிகளை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். எவற்றிலெல்லாம் உங்களுக்கு உதவி தேவை, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு உதவியாய் இருப்பேன். உன் தேவைகளாய் இருக்கட்டும், தடைகளாய் இருக்கட்டும், பலவீனமாய் இருக்கட்டும், சோர்வாய் இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலும் அதை மாற்றி மகிழ்ச்சியாய் மாற்ற நான் உதவியாய் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதத்தில் நமது முன்பதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உதவி இருக்க போகிறது. கடந்த நாட்களில் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்தார். கடந்த மாதத்தில் சொன்னால், இன்றைக்கு ஜீவனோடு கூட இருப்பதற்கு தேவன் கொடுத்த ஜீவன் நமக்கு உதவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை மரண பயம் கண்களுக்கு முன்பதாகவே வந்திருக்கும். எத்தனை மரண பயங்கள் நாம் அஞ்சி சிலது நடந்து விடுமோ என்று கலங்கி இருக்கிற நேரத்திலே கூட தேவன் நமக்கு உதவியாய் இருந்தபடினாலே இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே யாருக்கு அவர் உதவி செய்ய போகிறார்? யாருக்கெல்லாம் அவர் உதவி? மகனே மகளே, நீ கலங்காதே, நானும் உனக்கு உதவி செய்ய போகிறேன். எதை நீ யோசித்து கலங்க போகிறாய்? ஏன் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உதவி செய்வதற்கு நான் தயாரா இருக்கும் பொழுது நீ எப்போது மகிழ்ந்தேனே, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. உன்னை தொடுபவன் என்னை கண்பறியை தொடுகிற.
நான் உதவி செய்ய இருக்கும் பொழுது யார் உன்னை நிர்கதியாய் மாற்ற முடியும்? யாரை பார்த்து அவர் சொல்லுகிறார்? எளிமையானவர்கள். எளிமை. எளிமை என்றால் அர்த்தம் என்ன? எளிமை என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம கையேந்திர நிலைக்கு. ஆனால் அது எளிமையா? அல்லது வறுமையில் இருக்கிறோம் நாம எளிமையா? அல்லது சரீரத்தில் இருக்க சுகபலன் எல்லாம் மறைந்து போய் சுகவீனமாய் நாம் இருக்கிறோமே, அது எளிமையா? அல்லது மனதிலே எப்பொழுதும் பயம் நிறைந்து எதிர்கால அது எளிமையா? அதுவல்ல. அல்லது எல்லாம் உடையவர்களா இருந்தாலும், சகல வசதிகளை உடையவர்களா இருந்தாலும், மற்றவர்களுக்கு முன்பதாக எளிமையா இல்லாதது போலவும், உயர்ந்த வஸ்திரங்கள், விலை உயர்ந்தது, செழிப்பு மிக்க எல்லா காரியம் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு முன்பதாக ஒன்றுமில்லாததை போல தன்னை காண்பிப்பது, உயர்ந்த சிறந்த ஆகாரங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை, நான் கஞ்சிதான் குடிச்சேன், நேற்றெல்லாம் சாப்பாடே இல்லை, அப்படி தன்னை ரொம்ப எளிமையாக காண்பிக்கிறது எளிமையா? அது வேஷம். எளிமை என்பதான ஒரு காரியம் யாரை பார்த்து எளிமையானவர்கள் என்றவர் சொல்லுகிறார்? இங்கே உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர், இந்த மாதிரி இருக்கிற நிரலை பார்த்து அவர் எளிமையானவர்கள் என்று சொல்லவில்லை. எளிமை என்பது வேறே, ஏழ்மை என்பது வேறே. எளிமையினுடைய உள்ளான பொருள் என்ன? அது தம் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். தான் மீட்டெடுத்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த தம் ஜனங்களுக்காகத்தான் வாக்குறுதியை வாக்குத்தத்தமாய் அவர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த எளிமையின் உள்ளே இருக்கிற சுபாவத்தை உடையவர்களாக இந்த மாதம் நாம் செயல்படும் பொழுது, அருமையான தேவனுடைய மக்களாய் இருக்கிற நாம், தேவன் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்வார். எல்லா காலத்திலும் உதவியா இருப்பார். எது தடைப்பட்டிருந்தாலும், யார் தடுத்துக் கொண்டிருந்தாலும், நீ எதிர்பார்த்த காரியங்கள் உனக்கு கிடைக்க முடியாதபடி உன் பலவீனம் இருந்தாலும், திறமை இல்லாமல் இருந்தாலும், தேவன் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலவில் இந்த உதவி என்ன என்பதை முதலாவது அந்த சுபாவத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எளிமை என்பதற்கு முதலாவதாக தேவனுடைய ஜனங்களாயிருக்கிற அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், செய்கை, பரிசுத்தம். பரிசுத்தத்தில் விருப்பம் உள்ளவர்களும், பரிசுத்தத்தை நாடுகிறவர்களும், பரிசுத்தத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறவர்களும் எளிமையின் சுபாவம் உடையவர்கள். அந்த பரிசுத்தத்தை தன் வாழ்க்கையிலே இணைத்து இப்படித்தான் நான் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஆவியில் எளிமை. இங்கே ஒரு பரிசுத்தம் வருகிறது. அந்த எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எது நிமித்தம் என்றால், தங்களை பரிசுத்தமாய் தனக்குள்ளே அந்த சுபாவத்தை உள்ளடக்கி வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை என்றால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு இல்லை.
பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு இந்த வார்த்தைக்கு உள்ளர்த்தமாய் இருக்கிறது. தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நான் கூட எளிமையானவர்கள் என்றால் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றுதான் நினைத்தேன். அவள் கடைசி வரைக்கும் மரண நாள் வரையிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். யாரை தேவன் குறிப்பிட்டவர் சொன்னார்? தேவனுடைய பிள்ளைகளுடைய திருமணமும் கூட அப்படித்தான், பரிசுத்த மெய் விவாகம். என்றைக்கு உன்னை மீட்டெடுத்தாரோ, உன்னை பரிசுத்தப்படுத்தினார். அசுத்தத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து மீட்டெடுத்து உன்னை பரிசுத்தர் என்ற பெயரை, நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல முதல் சுமாமம் மண்ணுக்குள்ளே வர வேண்டும். இதுக்கு வேதத்தில் எடுத்துக்காட்டாய் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே அவர்கள் அற்பமா எண்ணப்பட்டாலும் அல்லது சிறுமையா எண்ணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் அவள் எவ்விதமாய் இருக்கிறார்கள்? எளிமை உள்ளவருடைய சுபாவத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு என்று சொல்லுகிறேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை போல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நான் ஒவ்வொரு நாளும், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்றைக்கு ஒவ்வொருவரும் சொல்லணும். நம்ம இந்த மாதம் என்ன ஒவ்வொரு காண்றோம்ல, என் தேவனை என்னிலே காண வேண்டும். அவருக்குள் இருக்கிற பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்கிறது, அதில் இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவு பெரிய வாக்கியத்தை அவர்கள் பெற்றவர்களாயிருப்பார்கள். சொல்ல முடியாத, விளக்கி சொல்வதற்கு வார்த்தை இல்லாதபடி சந்தோஷத்தை உடையவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். யோசேப்பை நம்ம பார்ப்போமே ஆகிய ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் அவர் சொல்லுற வார்த்தை, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படியானால் பாவம் செய்கிற அந்த எண்ணம் வந்தாலே நாம் பரிசுத்தத்தை இழந்து விட்டோம். யோசேப்புக்கு சகல காரியங்களும் வந்தது. சத்துருவானவன் கண்களுக்கு முன்பதாக, உள்ளத்தின் முன்பதாக, வார்த்தையின் முன்பதாகவும் கொண்டு வந்து நிறுத்தி இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவன் காண்பித்த பொழுது, அதை வற்புறுத்தும்படியாய் செய்கிற பொழுது என்ன செய்தார்? ஐயோ, தேவனுடைய பிள்ளை, இந்த சரீரம் தேவனுடையது, என் ஆத்துமா தேவனுடையது, என் ஆவி தேவனுடையது, நான் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் செய்கையுடையவனாய் இருக்க, இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன்? தன்னை பரிசுத்தமாய் ஆவியிலேயும் ஆத்துமாவிலேயும் சரீரத்திலேயும் காத்துக் கொள்ளுகிறாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கும் போது எளிமையின் முதல் சுபாவம். ஆம் பிரியமானவர்களே, அந்த எளிமையின் சுபாவம் உள்ள யோசேப்பை சில அதிபதிகளும் மேன்மை பெற்ற அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் அவன் மேல் குற்றம் சுமத்தி அடைத்த பொழுது, சிறையில் அடைத்த பொழுது, மனிதனுடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே தேவன் பார்க்கிற போது அவன் எளிமையான சுபாவம் உடையவன், பரிசுத்தம் உள்ளவன். அவன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது
கர்த்தர் அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், விடுவிப்பார். அவனுக்கு உதவி செய்தார். அவ்விதமாகவே தேவன் இந்த மாதத்தில் தேவனுக்கு பரிசுத்தமாய் நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் வழியில நடந்து பாருங்கள். நிச்சயமாகவே உன் குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டும். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உனக்காக அவர் அனுப்பி வைப்பார். உன்னை ஒருவரும் கட்டி வைக்க முடியாது. விடுதலை. சரீரத்திலே பாடுகள் நிறைந்து மனதிலே உடைந்து கலங்கி அழுது கொண்டிருக்கிறாய். திக்கற்ற நிலையில் இருக்கிறேனே, கொடூரமான நிலையில் சிக்கி இருக்கிறேனே. ஆனால் கர்த்தர் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். அவர் உதவி செய்தார் யோசேப்புக்கு. விடுதலையானது மாத்திரமல்ல, உயர்த்தினார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை உயர்த்துவார் என்பதை இந்த மாதம் அறிந்து கொள். உதவியை செய்வதற்கு தேவன் வார்த்தையை கொடுத்து விட்டார். நீ எவ்விதமாக இருக்க வேண்டும், அந்த குணம் வேண்டும் என்பதை அவர் இந்த வார்த்தையிலே வாக்குத்தத்தத்திலே இதை செய் மகனே மகளே என்று அவர் உனக்கு சொல்லிவிட்டார். ஆக இந்த காலவேளை இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த மிகப்பெரியதான ஒரு வாக்குத்தத்தம் இது. அந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான் என்று அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முதல் குணாதிசயத்தை உடையதான செய்கையுடையவளாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, எளிமைக்கு உள்ளே அடையிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் உண்மை. தேவனுக்கு நாம் எங்கும் எந்த சூழ்நிலையிலேயும் எல்லா காலத்திலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உண்மை இது யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில். உண்மையாய் உன்னை அவர் நேசித்தார். அடையாளம் என்ன? மரண பரியந்தும் அவர் உன்னை நேசித்தது உண்மையை அவர் வெளிப்படுத்தினார். அவர் மாறவில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. நாணலை போல் அவர் வாயவில்லை. உண்மையாய் அவர் இருந்தார். பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற பல பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் தன்னை முழுவதுமாக உண்மை உள்ளவராக அவர் இருந்தார். நம்மையும் கூட உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை ரட்சித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மை என்பது தேவனுடைய அஸ்திபாரமாய் இருக்கிற காரியங்கள். வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாய் இருக்கிற பொழுது உன்னை ஒருவரும் எதுவும் செய்துவிட முடியாது. உதவிகளை எல்லாவற்றும் நிறுத்தினாலும் பரத்திலிருந்து உதவி செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உனக்கு நிறைவேறும். என் அனுபவத்தில் அநேகம் கண்டிருக்கிறேன். நிர்கதியாய் நிற்கிற நிலையத்திலும் கூட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். எந்த சூழ்நிலையில் ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல, ஆபத்து வருகிற சில வினாடிக்குள்ள மகனே மகளே கடந்து செல். நான் இன்றைக்கும் சொல்ல முடியும், ஒரு மிக பெரிதான ஆபத்தை ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது அவர் சத்தமும் வெளியே, come out, வெளியே வா, come out, சீக்கிரம் வெளியே வா. ஓ, நடுங்கி போனேன். உதவி பாருங்கள் எவ்விதமாய் வந்தது. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தார் சிறு வயதில். அவர் மிகவும் வயதானவர். அவரை நான் பார்ப்பதற்காக பல வருடங்கள் கழித்து நான் வீட்டுக்கு போனேன்.
அந்த வீட்டின் வெளியே ஒரு வராண்டாவில் எலும்பும் தோலுமாக ஒரு பலகையில சாய்ந்து இருந்தார். நல்ல அழகான பெரிய வீடு. ஐயா என்று அவர் கொஞ்சம் கூட கலங்கல, வெளியே சிரிச்ச முகத்தோடு தான் இருந்தார். என்னங்க ஐயா இப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, மகனே, உள்ள படுத்துன்னு இருந்தேன், தவமணி வெளியே போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. ஒரு முறைக்கு 2 முறை கேட்டது. நான் எழுந்து வெளியே வந்தேன். வந்தா இந்த வீடு அப்படியே குமுறி விழுந்ததுப்பா. கவனிச்சிங்களா? என் கண்ணால் அவரை கண்டேன். இடிஞ்சு போயிருக்கு நான் கண்டேன். உதவி எப்படிமா செய்தார் ஜீவனை காப்பதற்கு? ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்படின்னு ஒரு வார்த்தை பாடல் ஒன்று உண்டு. எல்லாம் நடக்குமே. எங்கே பார்ப்பீர்களானால் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 22, 23 நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் பிரதானிகளும் இவர்களெல்லாம் சேர்ந்து நெருக்கினார்கள். சிலையை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அவன் அந்நிய தேசத்திலே அடிமையாயிருந்தான். அந்நிய தேசத்தினுடைய ஆகாரத்திலேயும் அவர்கள் வைத்திருக்கிற பகாலுக்கு முன்பதாக செய்யப்பட்ட பொருளையும் அருவருத்து சாதாரணமான உணவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய காரியங்களிலே இணையாதபடிக்கு தெய்வ பிரமாணங்கள், கட்டளைகள், இவைகளிலே அவர் உண்மையாயிருந்தார். என் தேவனை தவிர நான் வேறொருவரிடத்தில் நான் என் தலையை வணங்குவதும் இல்லை, கையெடுப்பதும் இல்லை. அவருக்கு என்ன கிடைத்தது என்றால், எங்க கொண்டு போட்டாங்க? சிங்க கபில கொண்டு போய் போட்டாங்க. நல்லா தெரியும். சிங்க கபி எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரை போகிறது. சிறுமைப்படுத்தப்பட்டார், ஒரு குற்றவாளியாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உண்மை உள்ளவளாய் இருந்தால் பொய்யாய் அநேக குற்றங்கள் உண்மையில் சுமத்தப்படும். உன்னை அற்பமாக எவ்வளவு உன்னை அலகழிக்க முடியுமோ, அழிக்க முடியுமோ, உனக்குண்டான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றையும் அழிக்க முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவாய் செய்து அற்பமாய் உன்னை எண்ணினாலும் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும், இந்த தானியேல் எளிமை உள்ளவர், என் மகன் எளிமை உள்ளவர், உண்மை உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன். உன் அரசாங்கத்திலே இருந்தான், தேவனுக்கும் உண்மையாயிருந்தான், இருக்கிற இடத்திலேயும் உண்மை உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எங்கு தேவன் வைத்திருக்கிறாரோ, எந்த வீட்டிலே தேவன் நம்மை பிள்ளைகளாக, மகளாக, மனைவியாக, புருஷனாக, அண்ணனாக, தங்கையாக, தம்பியாக வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் உண்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மாற்று விதமான காரியங்களிலே மாறுபட்டதான குணாதிசயம் இருக்குமானால் எளிமை உள்ளவன் அல்ல. இந்த தானியேல் அடிமை தேசத்தில் வைக்கப்பட்ட இடத்திலேயும் அங்கு கிடைக்கப்பட்ட வேளையிலேயும் தேவனுடைய கட்டளையின்படியே அவர் எல்லாவற்றிலும் உண்மையாய் நடந்தார். சிங்க கபியிலே போட்ட பொழுது
கொஞ்சமும் அஞ்சவில்லை. ஏன்? அவர் கர்த்தரிடத்தில் கூப்பிட்டார். கர்த்தர் அவருக்கு உதவினார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம், அருமையான மக்களை கலங்காதே, தைரியமாயிரு. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர். இதிலிருந்து, இந்த பழி சொல்லில் இருந்து, இந்த அக்கிரமமான அநீதியிலிருந்து என்னை விடுவிக்கிறவர். தானியேலே எந்த அரசன் எந்த அதிகாரத்தில் உள்ளே போட்டார், அதே அரசனுடைய அதிகாரத்தின் வார்த்தை வருகிறது. தானியேலை சிங்ககபியிலிருந்து மீட்டெடுக்கும்படியான தானியேலை கேட்க, தானியேலே உன் தேவன் உன்னை காத்தாரா? நீ உயிரோடு இருக்கிறாயா? அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும். ராஜாவே, நான் தேவனுக்கு உண்மையாகவும் உமக்கு நீதி கேடி செய்யாதவனாகவும் நான் இருந்தேன், உண்மையுள்ளவனாய் இருந்தேன். கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமையானவனையும் கர்த்தர் உதவி செய்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் உனக்கு நிச்சயமான உதவி உண்டு. எல்லா இடங்களிலே, எல்லா சூழ்நிலை, எளிமையின் சுபாவமாய் இருக்கிற இரண்டாவது சுபாவத்தை தேவன் என்று உனக்கு சொல்லார். வீதியிலே போர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் மீட்காதவர்களுக்காக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் மீட்ட உனக்கு தன் பிள்ளைகள் என் ஜனங்கள் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நான் உண்மையுள்ளவராயிருந்தது போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இந்த சுபாவம் எளிமையின் சுபாவம், குணம், செய்கை. எளிமை உள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது நீங்கள் பார்ப்பீர்களே ஆக்கி மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அது என்ன? தெய்வ பயம் என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி? கர்த்தர் முன்னால நின்று கொட்டிக்கிறது, பெறல்றது, அதுவல்ல. தெய்வ பயம் என்பது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்கிறது. உபாகம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19-20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைச்சிருக்கிறோம் தெய்வ பயம் என்றால் என்ன? நியாய பிரமாணங்களின்படி, கட்டளையின்படி செய்வதற்காக நீ என்ன செய்யணுமா? ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அதுதான் தெய்வ பயம். அது எது? அனுதினமும் வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளும்படி தேவன் உன்னோடு கூட பேச அவர் விரும்புகிறதை பார்க்கிறார். அனுதினமும் நான் உன்னோடு கூட பேசுவதற்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி வந்தது. அவர் உன்னோடு கூட தினம் தினம் பேச வேண்டும். அந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் கேட்க வேண்டும், அனுதினமும் நீ வாசிக்க வேண்டும். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவளுக்கு எல்லா உதவியும் தேவன் கொடுப்பார்.
இந்த வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகளே ஆலயத்துக்குள் வந்தாலும் கேட்டாலும் அதை என்ன செய்யறதில்ல, அதை தியானிக்கிறது இல்லை. இது தேவனுடைய சத்தம் என்று உணர்வதில்லை. தன் மனம் போன போக்கில் நான் எதை சிந்தித்தேனோ அதிலேயே அவள் நடக்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உதவி செய்வதில்லை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாய் இருக்கிற தேவனுடைய கட்டளைகள், அவருடைய நீதிகள், இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார்? வசனம் பேசும், தேவன் பேசுவார். உன்னுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி சொன்னால் நிச்சயமாகவே நீ மாற்றி ஆக வேண்டும். மகனே, இந்த செய்கை எனக்கு பிடிக்கல, இதனால உனக்கு ஆபத்து இருக்குது, ஒரு நாட்கள் குறையும். ஆனால் இதன்படி நடக்கும்போது நீ கூப்பிடும்போது என்னுடைய உதவிகள் உனக்கு வரும். அப்பா முடியல என்னால அப்படின்னு சொல்லும் போது இதோ நான் இருக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லையே. காகத்தை கொண்டவர் போஷிக்கிறவராயிருக்கிறார். அகாய்த்து பறவைகளையும் காட்டின் மரஞ்செடி கொடிகளையும் கவனித்து பாருங்கள். அவளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவளை உடுத்து வைத்த நான், போஷித்த நான், அவளுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளவாய் நான் செய்வேன், நான் உதவி செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா அவருடைய வேலை என்னவா இருந்ததுன்னு கேட்டா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தான் வாசிப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணார், அவரு வாசிக்க வைக்க. அநேக பெற்றோர்கள் தாங்கள் மாத்திரம் வேத புத்தகத்தை வாங்கி வச்சிருப்பாங்க, தாங்கள் மட்டும் சில வேளையில வாசிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளை வாசிக்க செய்வது இல்லை. இங்கே எசேக்கியா ராஜா தான் மாத்திரம் அல்ல, தன் ஆஸ்தானத்தில் இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணிக்கிறார், அவரு வாசிக்க வச்சிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. இதிலே நீ எவ்விதமாய் நடக்க வேண்டும். சத்துரு சில நேரத்தில் உலகத்தினுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் கொண்டு வரும்பொழுது அது தடுப்பதற்கு பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின் மூலமாக அதை தடுக்க முடியும். அன்றைக்குரிய வேத வசனம் உனக்கு இல்லை என்றால் அநேக வேளையில் நான் அவிதமாய் கண்டிருக்கிறேன். அந்த எளிமையின் சுபாவம் உனக்குள்ளே வர பாருங்கள். எசேக்கியா ராஜா வேத வசனத்திலே அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆலயத்திலேயும் வேத வசனம், வீட்டிலேயும் வேத வசனம், அலுவலகத்திலேயும் வேத வசனம், தன் குடும்பத்திலேயும் வேத வசனம், தன் நண்பர்கள் சுற்றர்கள் எல்லாரிடத்திலையும் அந்த வேத வசனத்தை அவர் செய்து கொண்டே இருந்தார். சொல்லும்படி அநேகரை ஏற்படுத்தினார். எப்பொழுது பாருங்கள், திடீரென்று சீரியா தேசத்தினுடைய அதிபதி படையெடுத்து வந்து விட்டார். எசேக்கியா ராஜா பார்க்கிறார். அவனோ சீரிய தேசத்தினுடைய ராஜா மிகுந்த பெரிய பலசாலியும் பெரிய சேனையை உடையவர். எசேக்கியா ராஜா பயப்படவில்லை. எசேக்கியா ராஜாவினுடைய வார்த்தையை அவன் கேலி செய்தார். எசேக்கியா ராஜா போதித்த செயல்பட்ட தேவ வசனத்தை தூஷித்தான். அசிரிய ராஜா எல்லாவற்றையும் கேட்டாலும் சொல்லி எசேக்கியா கேட்ட பொழுதும் கலங்கவில்லை. தேவனை நோக்கி கூப்பிட்டார். எளிய சுபாவம் எசேக்கியாவுக்குள் இருந்தது. அனுதினமும் அவர் என்ன செய்திருக்கிறார்? வேத வசனத்தை
அங்கே தேவனுடைய சத்தம் அவருக்கு கேட்டது, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். நடந்தது என்ன? அசிரிய ராஜா வந்தார், தேவன் யுத்தத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். எளிமையானவருடைய சத்தத்தை, கூப்பிடுதலை அவர் கேட்கிற உதவி செய்கிறவராயிருக்கிறார். கேட்டதோடு மாத்திரமல்ல, உதவி செய்கிறவராயிருக்கிறார். அசிரியா ராஜாவுக்கு இந்த எசேக்கியா ராஜா அற்பமாய் காணப்பட்டான். அவன் பார்வையில் உலகத்தின் ஏழ்மையாய் காணப்பட்டான். தேவனுடைய பார்வையிலேயோ அசிரியா ராஜா உதவிகளை பெற முடியவில்லை. ஆனால் எசேக்கியா ராஜா தான் மாத்திரமல்ல, தன் தேசத்தின் குடிமகளையும் மக்களையுமாக அவன் பாதுகாத்துக் கொண்டான். வேத வசனம் உனக்கு இருக்குமானால் உன் குடும்பத்திலேயும் உனக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்திலே உனக்கு உதவி. எந்த தடைகள் இருந்தாலும், அநேக தடைகள் குடும்பத்தில் அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். சில தடைகளையும் பிரச்சனைகளையும் சொல்ல முடியாதபடி குமுறி மனதில் அழுது கொண்டிருக்கிறதான பெற்றோரும் பிள்ளைகளும் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த மாதத்தினுடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சொல்வது, இந்த மாதம் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த உதவியை தேவனிடத்தில் கேட்க போகிறாய்? உன் தொழிலா, கையின் பிரயாசத்திலா, உன் சரீரத்தின் பலவீனத்திலா, இல்லாம இல்லையா? எதுவாயிருந்தாலும் எளிமை என்கிற அந்த வார்த்தையின் உட்பொருள் 3 குணாதிசயங்கள் உனக்குள்ளே இருக்குமானால் நீ கலங்காதே, கொஞ்சமும் பயப்படாதே. ஆபத்து உன் கண்முள்ளே நிற்கட்டும், அவரென்றி அணு ஒன்றும், உன் தலையில் உள்ள ரோமங்கள் எல்லாம், என் காலங்கள் எல்லாம். ஆகவே கலங்காதே. எந்த நேரத்தில் எந்த உதவி கொடுக்க வேண்டும், உன் குரல் எப்பொழுது வரும் என்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள். எப்பொழுது கூப்பிடுவார்கள், என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுகிற தம்முடைய எளிய மக்களுடைய சத்தத்தை கேட்டு நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு உதவியையும் விடுதலையும் கொடுத்து மகிழ்ச்சி நாளை நடத்துவான். கண்களை மூடுவோமாக. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த புதிய மாதத்தினுடைய நமது ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்துக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகள் மாறாதவைகள். வானமும் பூமியும் பொழிந்து போனாலும் உன் வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்பது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு அப்பா உண்மையாகவே உதவி தேவை. அப்பா, எங்களுக்கு உதவி இல்லாதபடி எத்தனையோ வேலைகள் நாங்கள் அவமானப்பட்டவர்களாக, நிர்கதியாய் நின்றவர்களாக, தத்தளிக்கிறவர்களாக, கண்ணீர் விடுகிறவர்களாக, கதறுகளாக நாங்கள் இருக்கிறோம். உதவுவார் யார் என்று கர்த்தாவே நாங்கள் அங்கலாய்த்து நேரங்களும் காலங்களும் இப்பொழுதும் உண்டு. எங்களை சரீர பலவீனத்திலே சுகத்தை கொடுக்க யார் உதவி செய்வார்கள்? எங்கள் மனதில் இருக்கிற துயரத்தை நீக்குவதற்கு யார் உதவி செய்வார்கள்? நிர்கதியாய் நிற்கிற எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? எதிரிகள் இவ்விதமாய் சூழ்ந்த பாண்டமான காரியங்களை மேல் சொல்லி நாங்கள் புலம்ப முடியாது, மேல முடியாதபடி எங்கள் ஜீவனை அழிக்கவும் சூழ்நிலையில் அவ்வளவு வருத்தத்தோடு நிற்கிறோம். இவற்றிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வார் யார் என்று தத்தளித்த நேரங்களும் உண்டு தகப்பனே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தினுடைய அதிகால வேளையில் எங்களுக்கு வந்தது. எளியவர்களாயிருக்கிற எங்களுக்கு உதவி செய்ய முத கண்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. எங்களுடைய கூப்புதல்களை கேட்பதற்கு உமது செவிகள் திறந்தே இருக்கிறது. இன்றைக்கே ரட்சிப்பு என்று சொன்னீரே, அவ்விதமான உதவிகளை கர்த்தாவே எங்களுக்கு தருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு சுபாவத்தை உடையவர்களாய் நாங்கள் இந்த மாதம் உதவிகளை பெற்று
நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். எங்கள் வாழ்க்கையில் அவை இணைந்து இருக்கட்டும். ஆவியிலும் ஆத்துமாத்திலையும் சரீரத்திலையும் இந்த எளிமையின் சுபாவங்கள் நிறைந்தவர்களாக நாங்கள் உம்மை போல ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை தார். கர்த்தாவே, உமது மக்களை இந்த கால வேளையில் சமூகத்தில் உமது வார்த்தைக்காக அவளோடு கூட வந்த இந்த சத்தத்தை கர்த்தாவே எதிர்பார்த்து காத்து உமது வார்த்தையை கேட்டபோது ஆமாண்டவரை எங்களுக்கு உதவி தேவை இந்த காரியத்தில் என்று உணர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன். உமது பிள்ளைகளுக்கு நீர் இந்த மாதம் உதவி செய்தார்கள். அந்த உதவி சாதாரண உதவி அல்ல, பரத்திலிருந்து வருகிற உதவி. அவர் உள்ள மகிழத்தக்கதாய் சரீரம் பலனடையத்தக்கதாக எங்கள் தேவன் எங்களை விடுதலை ஆக்குகிறவர். நம்பிக்கையோடு கூட இந்த மாதம் முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியாய் தங்கள் வாழ்நாளை நடத்த நீர் அவளுக்கு கிருபை செய். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒரு பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைக்கும். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே.